ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் 2020 மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஜஸ்ட் 30,980 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் மேனுவல் தான். 1 லிட்டர் ஆர்டிஎக்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. லோன் கூட அப் டு 90% வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம் கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து. இது ஒரு ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்குறாங்க. நேரில் வந்து இன்னும் நெகோசியேட் பண்ணி கூட பேசலாம். இது ஒரு சிட்டிக்கு யூஸ்க்கு ஒரு ரொம்ப பட்ஜெட் யூஸ்ஃபுல்லான ஒரு காருன்னு சொல்லலாம். ஸோ நம்ம காரை சுற்றி பார்த்துடலாம். காரோட கீ தான். ஜஸ்ட் பேசிக்காக லாக் அன்லாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெனால்ட் பேட்ஜிங், லைட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபாக் லைட்டுமே இருக்குது. வண்டியோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லை ரீபெயிண்ட் ஒர்க்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ட்ரம் வீல் தான் வந்துடுது வித் வீல் கேப்போட. வண்டி ரொம்ப காம்பேக்டான ஒரு வண்டி தான். ரொம்ப பெருசா ஒரு இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு மைலேஜ் கன்சிடர் பண்ணி நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஸோ உங்களுக்கு இதுக்குமே உங்களுக்கு ரியர் வியூ கேமரா வந்துடுது. உள்ள ஒரு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஸோ காரோட இன்டீரியர் தான். உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. கார் பார்த்தீங்கன்னா, நீங்க மைலேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு பெருசா ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாரி டிரைவிங் கத்துக்கிறவங்களுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனு. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ கிலோமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் கேஜ் கிளஸ்டர் வந்துருது. இதுதான் நான் சொன்ன இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இது ஆஃப்டர் மார்க்கெட் தான் போட்டிருக்காங்க. இது ரொம்ப இந்த டேஷ்போர்ட் சைஸுக்கு இது ஆக்சுவலா ரொம்பவே பெருசு. ஸோ சீட் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிட்டி யூஸ், லோக்கல் யூஸ்க்காக தான் இது பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த சைஸ் காருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொஞ்சம் பெருசு தான். ஸோ இதில் ரொம்ப ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, வெறும் மைலேஜ் பேஸ் பண்ணி அதே மாதிரி புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 31,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆயிருக்கு. மைலேஜுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 ப்ளஸ் கொடுக்கும். தாராளமாகவே கொடுக்கும். ஸோ பெட்ரோல்னால உங்களுக்கு இந்த வைப்ரேஷனு, என்ஜின் சவுண்ட் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டு, சார்ஜிங் போர்ட்டு, கியர் ஷிஃப்ட், பார்க்கிங் பிரேக்லாம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு இதில் ஆர்ம் ரெஸ்ட் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஃப்ரண்ட் 2 சீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஓகே, நான் ஃப்ரண்ட் சீட்டு ரொம்ப பின்னாடி தள்ளி உட்காந்துருந்தனால உங்களுக்கு தெரியல. மற்றபடி ஓரளவு டீசென்ட்டான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மேபி முட்டி இடிக்கலாம். பட் ஓரளவு ஓகேவான ரியர் சீட் தான். உங்களுக்கு சென்டரில் டனல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆர்ம் ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. 2 ஹெட் ரெஸ்ட் தான் வருது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கா வெறும் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற அப் அண்ட் டவுன் நாப் மட்டும்தான். இதில உங்களுக்கு பெருசா நீங்க எதுவும் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சொன்ன மாரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காரு. மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, லோக்கல்ல மட்டும் யூஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்கவங்க, மத்தபடி இந்த டிரைவிங் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் 3.5 லேக்ஸ் தான். இதுக்கு லோனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். செக் பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் பத்தல இன்னும் ஏதாவது வேணும்னா, நீங்க வந்து ஷோரூம் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். நான் எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு போடுறேன் நான். தேங்க் யூ.